ஸ்கூல் டேஸ்லாம் நமக்கு எப்படா லீவ் கிடைக்கும், எப்படா நம்ம நாவல் பழம் பறிக்க போவோம்னு சொல்லிட்டு தேடி தேடி போய் நம்ம பறிச்சுட்ருப்போம். இப்போவும் அதே மாரி தான், எந்த மாற்றமும் இல்லை. இப்போவும் நம்ம தேடி தேடி நம்ம நாவல் மரத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த மரத்துல நிறைய பழங்கள் இருக்குது. இந்த சீசனுக்கு வந்து இப்போ தான் பழங்கள் வந்து தொடங்கியிருக்கு, பழுக்க ஆரம்பிச்சிருக்கு. நிறைய காய்களாகவும் இருக்குது, செங்காயும் இருக்குது. இந்த ஆடி மாதம் முடிவுலையும் சரி, இந்த விநாயகர் சதுர்த்தி ஆரம்பத்தில் வந்து இந்த பழங்கள் அதிகமாக கிடைக்கும் நமக்கு. கிராமப்புறங்களில் நம்ம எங்கே வேணாலும் நம்ம எடுத்து சாப்பிட்லாம், கிடைக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். நகர்ப்புறங்கள் வந்து விலை போட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய நிலை தான் இருக்கும். இப்போ நேற்று பெஞ்ச மழைக்கு வந்து நிறைய பழங்கள் கீழே உதிர்ந்திருக்கு போல். அந்த பழங்கள் எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம ஓரளவுக்கு 1, 2 எடுத்து நம்ம சாப்பிட்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு. ஸோ அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். மரங்கள் இருக்க பழங்களையும் நான் பறிச்சிட்ருக்கேன். நிறைய பழங்கள் வந்து கை கட்டுற தூரத்துலேயே இருக்குது. நிறைய பழங்கள் நான் பறிச்சாச்சு. இந்த பழங்கள் வந்து நம்ம சுகருக்கு ரொம்ப நல்லது. ஸோ எல்லா பழங்களையும் நம்ம பறிச்சிட்டோம். நமக்கு இவ்வளோ பழங்கள் கிடச்சிருக்கு. இதில் கொஞ்சம் உப்பு காரம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பழங்கள் எல்லாத்தையும் நான் சாப்பிட போகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.